Hello, this is Dr. Noor Tawfiq, consultant in sexual medicine at Madurai Andrology Center, Anna Nagar, Madurai. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் வந்து எரெக்ஷன் பைப் டெஸ்ட். இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் டேர்ம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம நாக்டர்னல் பீனைல் டியூமசென்ஸ் டெஸ்ட் இல்லைனா இன்ஜெக்ஷன் டெஸ்ட் வித் வாசோ ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வெதர் பிசிக்கலாகவே அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனில் குறைபாடு இருக்கா, இல்லை சைக்கலாஜிக்கலாக பேஷண்ட்னால பீனைல் எரெக்ஷன் மெயின்டைன் பண்ண முடியலையா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காண்டி இந்த டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த என்பிடி டெஸ்ட், அதாவது நாக்டர்னல் பீனைல் டியூமசென்ஸ் டெஸ்ட், இது வந்து ஒரு 2 days பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். அட் நைட் பீனஸை சுற்றி ஒரு பேண்ட் மாதிரி ஒரு டிவைஸ் கட்டி விட்டுருவோம். இது வந்து REM ஸ்லீப், அதாவது REM ஸ்லீப் என்று சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்லீப். அப்போ ஸ்பான்டேனியஸாக வந்து நம்மளுக்கு எரெக்ஷன்ஸ் வந்துட்டு போவோம். இந்த ஸ்பான்டேனியஸாக வர எரெக்ஷன்ஸை வந்து இந்த டெஸ்ட், அந்த பேண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கிராஃப் மாதிரி மெஷர் பண்ணி ஓவர் நைட் உங்களுக்கு தரும். இந்த டெஸ்ட் வந்து ஹைலி அக்யூரேட் டு அசஸ் வெதர் த பேஷண்ட் ஹேஸ் any physical cause of erectile dysfunction or whether the erectile dysfunction is due to any psychological reasons. இப்போ இந்த nocturnal penile tumescence test requires admission for at least 2 days. So இந்த டெஸ்ட் இல்லாம with the other test to prove whether the patient has any physical reasons இல்ல psychological reasonsனால கம்மியா இருக்கான்னு நம்ம செக் பண்றதுக்கு நம்ம இந்த இன்ஜெக்ஷன் டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து டே கேர் டெஸ்ட் தான், அதாவது பேஷண்ட் அட்மிஷன் ஆகணும்ன்ற அவசியம் இல்லை. இதுல பீனஸ்லயே டைரக்டா இன்ட்ராகெவர்னோசல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையில நம்ம டைரக்டா சில ட்ரக்ஸை பீனஸ்ல இன்ஜெக்ட் பண்ணி எரெக்ஷன் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை ஒரு டாப்லர் ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டூப்ளெக்ஸ் டாப்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன்ல பிளட் ஃப்ளோ எப்படி மெயின்டைன் ஆகுது பீனஸ்ங்கிறத நம்ம மெஷர் பண்ணி நம்ம வந்து whether the patient physically he is able to attain erection இல்ல due to psychological reason சொல்லி he is not able to attain erection அப்படின்னு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்போ இந்த பிசிக்கலாவும் சைக்கலாஜிக்கலாவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் நம்ம டிசைட் பண்ண முடியும் பேஷண்ட்ல. ஸோ like any other procedure, it is better for you to consult an healthcare professional to see whether the above treatment modality is required for you.